Hi hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. நான் ஒரு price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் வீக் Nifty and Bank Nifty எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு. பிகாஸ் நான் அந்த வீடியோலேயே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா மாதிரி கொடுப்பேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். லாஸ்ட் வீக் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அதில் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வித் டெக்னிக்கல் சார்ட்டோட. இன்னும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரீப்ளை பண்ணுவேன். இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட கண்டிப்பா கேட்கலாம், நான் இங்க ரீப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்காங்க, ரீப்ளையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் பார்க்கறத போல தான் ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பத்தி பார்ப்போம். இந்த கேண்டில் ஒரு டோஜி கேண்டில். ஸோ ஒரு இண்டிசிஷனில் இருக்குது. மேக்ஸிமம் கேப் அப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு நல்ல வாலடைல் இருந்தது. தென் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் அப் ஆகிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் க்ளோஸ் ஆச்சு. நீங்கள் இந்த டியூஸ்டே வந்து நல்லா ட்ரேட் எடுத்து நல்ல ஒரு ஏர்னிங் பார்த்துருக்கலாம். அது எப்படின்னு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம், கிளியராக நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன். தென் நீங்கள் தர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். இன்னும் கிளியராக காட்டுற பாருங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு நிஃப்டி கீழே வந்தது. இந்த இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நிஃப்டியில் கெயின் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரே ஒரு ட்ரேடில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நாளைக்கு நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு சப்போர்ட், தென் அகெயின் இதே ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் என்னென்னு தெரியுதுன்னா நிஃப்டி ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வரைக்கும் நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டில், அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷில் இருக்குது. கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி சப்போர்ட் ஆகி நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த ஜோன்லேயும் வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நிஃப்டி மூவ் ஆகும். அப்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஆர் கேப் அப் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி என்ன ஆகும்னா நிஃப்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வரும். அப்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். இன்கேஸ் நிஃப்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா உங்களோட என்ட்ரி இங்கே இருக்கணும். உங்களோட டார்கெட் இந்த சப்போர்ட் ஏரியாவாக இருக்கணும். இதுக்கு மேலே உங்களோட டார்கெட் கீழே வைக்காதீங்க. பிகாஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கேப் அப் ஆச்சுன்னா சைட் வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடையாது. இன்கேஸ் சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும். பிகாஸ் இந்த ஜோனை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் கொடுக்கும். இந்த ஒரு மூவ் கொடுக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களோட என்ட்ரியாக இருக்கணும். என்ட்ரியாக இருந்துட்டு உங்களோட டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நிஃப்டி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெத்தட். நான் நிறைய மெத்தடில் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் வீடியோவோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கான ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தர போகிறேன். அது கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் லெவல் போக உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைண்ட் சைக்காலஜி எல்லாமே ரிலேட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரினா இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறத விட
நீங்கள் ஆல்ரெடி சம்பாரித்து வச்சுருக்க காசை லாஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போது பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதுவும் நான் சொன்ன மாதிரியே சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து ஒரு மூவ் கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக்கு ஃப்ரைடே நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கெயின் பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நல்ல ட்ரேட் தான் முக்கியம். ஸோ இந்த வீக் நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரேட் பண்ணலை. பிகாஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப், அகெயின் ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு பை. ஆனால் வாலடைல் பார்த்தீங்களா, இந்த விக்கு எவ்வளோ பெரிய வாலடைல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன், தென் வந்து ஒரு வாலடைல், தர்ஸ்டே ஒரு வாலடைல், ஃப்ரைடே ஒரு கேப் அப் ஆகிட்டு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. நான் ட்ரேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் பக்கமே போகல. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ வாலடைலாக இருக்கும்போது நான் ஏன் வாலடைல் மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டியும் சரி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னு நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் என்னால் அந்த வீடியோவை கொஞ்சம் ஃபர்தராக கொண்டு போக முடியல. ஸோ அதனால் நான் அதை செப்பரேட்டாக மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது மண்டே பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ஏன் இந்த தேவையில்லாமல் இந்த ஜோனை வரைஞ்சி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா கிளியராக பார்க்கலாம், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்டாக இருக்குது, இந்த கேண்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்டாக இருக்குது, இந்த கேண்டிலும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த விக்கு தென் பாடி கனெக்ட் பண்ணி க்ளீனாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் மாதிரி இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெம்பரவரி ரெசிஸ்டன்ட் ஜோன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஜோனை வந்து நான் ட்ரா பண்ணேன். இப்போது பேங்க் நிஃப்டி மண்டே கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். ரீட்ரேஸ் கொடுக்கும்போது தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ரீட்ரேஸ் கொடுத்து ஒரு அப்மூவ் கொடுக்கும். அப்மூவ் கொடுத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருந்துட்டு இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி இருக்கணும். என்ட்ரி இருந்துட்டு இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோ தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இது கிடையாது டார்கெட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோட லோ தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இன்கேஸ் டே முடிய போது அந்த கேண்டிலோட லோ வரல அப்படின்னா தயவு செஞ்சு 3:20க்கெலாம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த லோ வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வேர்ட் ஆகும். கேரி ஃபார்வேர்ட் ஆகும்போது நீங்கள் நினச்ச மாதிரியே ட்ரேடு உங்கள் பக்கமாக போச்சுன்னா பரவாயில்ல. இன்கேஸ் நெக்ஸ்ட் டே ஒரு ஹியூஜ் கேப் அப்பாக கொடுத்துன்னு வச்சுக்கலாம், போட்ட காசு மொத்தமாக காலியாகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், கேரி ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இது வந்து கேப் அப். இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து டெம்பரவரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். சைட்வேஸாக ஓப்பன் ஆனாலும் இந்த ஜோன் வந்து ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ட் ஜோனாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் ஆகும். கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு அப் மூவ் ஒரு டவுன் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அங்கே நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். ஒரு அப் மூவ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஒரு டவுன் மூவ் கொடுத்ததுன்னா அங்கே உங்களோட என்ட்ரி இருக்கணும். இதுதான் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நிறைய வகையில் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணலாம். அதில் ஒரு வகையை நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதே மாதிரி ட்ரேடிங் கோர்ஸும் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் நான் ஒரு விஷயம் லான்ச் பண்ணேன்னா அது கொஞ்சம் கிளியர் கட்டாக பக்காவாக லான்ச் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.